2022 வருடம் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு விக்ரம் 2 அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படம் அமைஞ்சது. 2023 அவர் நடிச்ச எந்த படம் ரிலீஸ் ஆகல. 2024 ஷங்கர் இயக்கத்தில் அவர் நடித்த இந்தியன் 2 ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட கமல் ரசிகர்களுக்கு ஆறுதலாக அமைந்த விஷயம் என்ன அப்படின்னா, நாக் அஸ்வின் இயக்கத்தில் நம்ம பிரபாஸ்க்கு வில்லனா கமல் நடிச்சிருந்தாரு. ஒரு கேமியோ, ஏன்னா கல்கி 2ல தான் கமல் மெயின் வில்லன் முழு நீள படத்துலேயும் வராரு. ஆனால் இந்த முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் தான் அவர் வருவார். முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோதான், மொத்தமாகவே ஒரு 2-3 சீன் தான் வருவார். ஆனாலும் கூட அந்த படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணி கமல் ரசிகர்களுக்கு ஓரளவு ஆறுதலை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போடைய அடுத்த படம் எப்போ வரும்போது தக் லைஃப் ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது. ஆனாலும் அன்பறிவு படத்தில் நடிக்கிறதா சொல்லியிருந்தாரு. அறிவிப்பு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த படம் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதான் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப சோர்வோடையும் கேட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கான விஷயங்கள் நமக்கு வந்திருக்கு. என்னதான் ஒரு பக்கம் கமல் அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட சினிமாவை டீலில் விட்டாரோ அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதுதான் இல்லை. இந்த பக்கம் இருந்தாலும் கூட கமல் ஆஃபீஸில் அன்பறிவு சகோதரர்களோட நிறைய ஆடிஷன்ஸ், அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை நடந்துட்டு இருந்துச்சா. குறிப்பாக ஆடிஷன்ஸு, இந்த ஆக்ஷன் படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களோட ஆடிஷன்ஸ் தான் முழுக்க போயிட்டு இருந்துச்சா. அது மட்டும் கிடையாது, முழு ஸ்கிரிப்டையும் கமல் அவர்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி எல்லா கரெக்ஷன் பண்ணி இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்கிறாங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்களாம். சரி, ஏன் இந்த படத்தை இவ்வளோ நாள் ஆரம்பிக்கிறதுக்கு லேட்டு? கமல் வர ஏஐ படிக்க போயிட்டார் அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே 40 நாட்கள் தான். இது ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ இழுக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு பாபநாசம் மாதிரி, ஒரு தூங்காவன மாதிரி ஷார்ட் டைமில் முடிக்கக்கூடிய ஒரு அதிரடி ஆக்ஷன் படம். ஏன்னா முழு நீள ஆக்ஷன் படம், ஜான்விக் ஸ்டைலில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்படிங்கும்போது படத்தில் 90% ஆக்ஷன் காட்சிகள் தானா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டாக்கி போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் 40 நாட்களில் பக்காவாக ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டாங்களாம் கமலும் அன்பறிவு மாஸ்டர்ஸும். ஸோ அதனால் எப்போ ஆரம்பித்தாலும் படம் 1.5 மாதத்தில் ஷூட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தானே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் இவ்வளவு லேட்டானதுக்கு காரணம். அதே சமயத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கணும். ஏன்னா முழு நீள ஆக்ஷன் படம் தொடர்ந்து ஷூட்டிங் பார்க்கும்போது நடுவில் அது வரல அப்படின்னு நிப்பாட்டக்கூடாது ஷூட்டிங். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பண்ணிக்கங்க இந்த ஒரு 6 மாதமாக இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸை. எது எப்படியோ ஏப்ரல் மாதம் கமல் அன்பறிவு சகோதரர்கள் 2 பேரும் இணையும் அந்த அதிரடியான ஆக்ஷன் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட்டு. ஸோ இந்த படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு காத்திருக்கீங்க ஆர்வத்தோடு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.